இன்னைக்கு விஜே சட்டலாக 2 ஹிண்ட் கொடுத்துருப்பாரு பாருவோட கேம் ப்ளே பற்றி அண்ட் கமருதீனோட கேம் ப்ளே பற்றி. பாருவோட கேம் ப்ளே பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐயோ தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே நாசூக்காக தான் பேசியிருப்பாரு. ரொம்ப அதிகமாக அவங்கள திட்டலை, ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப திட்டலை. ஆனாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாரு தான் அவங்கள வச்சு கேம் ஆடுறாங்க, உங்கள் 2 பேருக்கு இந்த அப்பாவிங்களுக்குலாம் தெரியல, நீங்கள் கேமில் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணியிருப்பாரு. உடனே ஐயோ வேண்டாம் சார், அவங்க 2 பேரும் என் பக்கம் திரும்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு விஜய் சொல்லுவார், ஆமாம் இப்போ கூட அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்களே பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நாசூக்காக அவர் சொல்லி விட்டுட்டாரு. பாருவோட பேச்சு கேட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட ஃபஸ்ட் வீக் கேமை கம்ப்ளீட்டாக தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆனால் சாண்ட்ரா வந்து கேமை தொலைக்கலாம் இல்லை, சாண்ட்ரா வந்து பக்கா பிளானிங் தான். அவங்க ஃபஸ்ட் வீக் வந்து இப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் அவங்களுக்கு அழகாக வந்து அல்வா மாதிரி பிளேட்டில் வந்து உட்காந்துச்சு. ஸோ அவங்களோட கேம் ப்ளே சூப்பராக ஹைப் ஆச்சு, நம்மளும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டது மாதிரி தேவையில்லாமல் இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு விளையாட ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க கேம் ப்ளே நாசமாகிடுச்சு. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பாருவை ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா பாரு போயிட்டு சாண்ட்ரா கூட சேரல, சாண்ட்ரா தான் பாரு கூட போய் சேர்ந்தாங்க. ஆனால் ஏன் இப்படி சாண்ட்ராவுக்கு மட்டும் கம்ப்ளீட் ஒயிட் வாஷிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து பாரு கூட சேர்ந்தனால தான் வந்து சாண்ட்ரா வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிறது மாதிரி அவர் சொல்கிறது மாதிரி இருக்குது. அது ஓரளவுக்கு தான் உண்மை. சாண்ட்ரா வந்து அப்படி ரொம்ப இன்னொருத்தரோட கைப்பாவையாக இருக்கிற பர்சன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் கமருதீன் பற்றி என்ன சொன்னார் அப்படின்னா, காமுலாம் வந்து எப்படி கம்முன்னு இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வர ஐயோ இவரோட கிடந்து மாரடிக்கணுமா அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இப்போ அவரோட கேம் ப்ளே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வந்து ப்ரைஸ் பண்ணார். ஸோ இவ்வளோ நாள் நிறைய திட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கமருதீனுக்கு தேவை தான். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கமருதீன் வந்து ஒன்று இளையோருக்கு பயந்து புளியோருக்கு போகிறதுன்னு ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரு கூட இருந்தால் கேம் ப்ளே ஸ்பாயில் ஆகும்னு நம்ம நினச்சோம். அரோரா நல்ல பொண்ணு தான், பட் ஸ்டில் எப்போவுமே அரோரா கூட இருந்தால் கமருதீன் அப்புறம் வெளியே தெரியாமலே போயிடுவார். அரோரா நல்ல பொண்ணாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லிமிட்டோடு வச்சுட்டு அவர் வந்துட்டு தனியாக கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும். ரொம்ப அப்பாவியாக இருக்கிறாப்புல. இப்போவும் வந்து சாண்ட்ரா அழுதவுடனே எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டார். சாண்ட்ரா அழுறது நியாயமா, பிரஜன் சொன்னது தப்பு தானே, அதெல்லாம் பற்றி திங்க் பண்ண அவருக்கு தெரியல. சாண்ட்ரா அழுத உடனே டப்புன்னு பக்கத்தில் உட்காந்து சமாதானப்படுத்தணுங்கிற மோடுக்கு போயிட்டாரு. ஸோ இதான் அவர்கிட்ட உள்ள நெகட்டிவ். 2 பேரோட கேம் பிளேயும் போட்டு க்ளீனாக உடைச்சிட்டாரு. ஆனால் கமருதீனுக்கு அது புரியுமா புரியாதாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.